ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான செட்நாடு ஸ்டைல் பெப்பர் சிக்கன் செமி கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது ஒன் பாட்டில் செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ் யார் வேணாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட் தகுந்த மாதிரி நல்லா காரசாரமான ரெசிபிங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ½ kg சிக்கனுக்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு நல்லா வறுத்து ஒரு ஃபைன் பவுடராக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் கலர், அதாவது டார்க் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம இது பேஸ்ட் அரைக்க போகிறோம். அரைச்சி சேர்க்குறப்போ அந்த கிரேவி வந்து நம்ம சிக்கனோடு சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெய் செய்கிறப்போ நல்ல மனமாக டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணான்ட்ட கூட நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்ச ஃபஸ்ட்டு அந்த ஆனியன் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிங்கனாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நல்லா ஃபஸ்ட்டே அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு ½ kg சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிறதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த கொத்தமல்லி, சீரகம், மிளகு, அதை வந்து இது மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த குறப்பாக அரைச்ச பவுடர் வந்து இப்போ சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். நாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் வந்து அந்தளவுக்கு வேண்டாட்டி நீங்கள் ஒன்று குருமிளகோ இல்லை வந்து மிளகா காரமோ நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா செமி கிரேவிங்காயிட்டு நமக்கு தண்ணி பத்தாது. 1 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாய், நல்லா கை நிறைய கருவேப்பிலை மல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து காரெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிக்கன் வந்து எந்தளவுக்கு வேக வைப்பீங்களோ வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக அருமையாக செமி கிரேவியாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு செமி கிரேவியை வேண்டாட்டி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா ட்ரை கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரை சிக்கன் கூட நம்மளுக்கு வந்து பெப்பர் சிக்கன் வந்து கிடச்சிரும். இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணியோட மேட்ச் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து ஒரு ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எது கூட வேணால் நீங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.